முதலமைச்சர் விஜய் குறித்து சர்ச்சை பேச்சு புகாரில் கைதான திமுக எம்எல்ஏ. ஆணவத்தில் ஆடாதரா, ராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அப்படி இறங்கி வாடி. உங்க பையன் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விழாத்துக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். உங்க பையன் உங்களோட இல்ல, ஆன் தி ஸ்பாட்ல சாணில செருப்பு முக்கி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆபாசமா பேசினா கைதுன்னு வச்சுக்கவேன். 99% விஜய் ஃபேன்ஸ் உள்ள போயிடுவாடா. ஒரு பிக்கியும் காணா. திமுக ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சியில ஆதவர்ஜுனா முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். அங்கேயே உங்களை பொலக்கச்சி விளக்கேத்தி இருக்கணும். இப்ப இங்கே ஏதாவது ஓட்டு போலான்னு பாக்குறீங்க. அறிவு இல்லையாடா திமுக காரங்களுக்கு? அறிவு இல்ல. இந்த மாதிரி தர்தரம் பிடிச்சவனெல்லாம் நீங்க கட்சியில வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவை கைது பண்றீங்க. மானங்கட்ட மடப்பயல, நீ மானுலடா. தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது. அப்படியே உனக்கு தம்பி முடிஞ்சா இவன் மீது வழக்கு போடுங்க. போனா போதுன்னு நீங்க விட்டது அது வந்து உங்களுக்கே இன்னைக்கு பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. பாம்புக்கு பல்ல வச்சுன்னா இந்த நாய்களுக்கு உடம்புல வச்சது என்ன சரி விடுங்க, ஒரு கிடையாது. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். இது நியாயமா? இப்ப என்னங்கறதுக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர், இனிமேட்ல என்ன மாண்புமிகு, நம்ம டேஷ் முதலமைச்சர் டேஷ் டேஷ் விஜய் கிட்ட தான் ரீசெண்டா அந்த வார்த்தையெல்லாம் கத்துக்கிட்டேன். ஒரு கிடையாது. டேஷ் விஜய், மாண்புமிகு டேஷ் டேஷ் முதல்வர் நல்லா இருக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. இந்த புதுசா ஃபார்ம் ஆயிருக்கிற டிவிகே கவர்மெண்ட்ல தான் ஒரு சாமானிய மக்கள்ல இருந்து ஒரு எம்எல்ஏ வரைக்கும் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்டாலோ இல்ல விமர்சனம் பண்ணாலோ உடனே வீடு புகுந்து கைது பண்ணிடுறாங்க. இல்ல குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ சீப்பாளா இருந்திருக்க. ஊருக்குள்ள வலைத்தளத்துல தெரியல எல்லா விஜய் ரசிகருமே அஜித் லாந்து எல்லா பேரையும் ஆபாசத்தின் உச்சா பேசி தெரிஞ்ச ஆளு. நீங்க ஆபாசத்துக்கு ஊர்ல பணம் எடுக்கிறீங்களோ? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. 100 கோடி முருகன் சொத்தை 2 பேர் ஆட்டிய போட்டான். அவனை கைது பண்ண வக்கில்ல. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. சப்ரிஜிஸ்டர் மணிகண்டன் நான் அந்த இடத்தை ரிஜிஸ்டர் பண்ணி தரல. 3 மாசத்துக்கு முன்னாடியே பாலச்சந்திரன் என்ற சப்ரிஜிஸ்டர் அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்படி நீதிமன்றம் சொல்றான். அவனை கைது பண்ண வக்கில்ல. டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆபீசர் அக்யூஸ்டா சேர்க்கல. பதிவுத்துறை ஐஜி டிஏஜிக்கு நோட்டீஸ் கொடுத்து என்கொயரி பண்ணல. ஆனா அவசரமா மார்க்கெட்டிங் எம்எல்ஏ அதிரடி கைது. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். இந்த 100 கோடி ரூபாய் பிரச்சனையை திசை திருப்புவதற்கு டைவர்ட் பண்றதுக்காக நீ அவசரமா கைது பண்ண. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இவங்க கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள் மேல பல பாலியல் குற்றங்கள் இருக்குது, ஊழல் குற்றங்களும் இருக்குது. ஏன் புஷி ஆனந்த் மேலேயே வந்து இவங்க கட்சி வக்கீலே வந்து காசு வாங்கி போஸ்டிங் போறாருன்னு கேஸ் கொடுத்திருந்தாங்க. ஆனா புஷி ஆனந்த் மேல ஒரு ஆக்ஷனும் இல்ல. என் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? டவுன்ல உட்காந்து மாத்திரை அரைச்சு இருந்தாரு மினிஸ்டர், அவர் மேல ஒரு ஆக்ஷனும் இல்ல. பழனி நில மோசடி, அந்த அமைச்சர் மேல பெருசா எந்த ஆக்ஷனும் இல்ல. போஸ்டிங் போடுறேன்னு காசு வாங்கி ஏமாத்திட்டாருன்னு ஈசிஆர் சரவணன் மேல இவங்க கட்சி லேடியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவர் மேலேயே எந்த ஆக்ஷனும் இல்ல. ஆக்ஷனும் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. என்ன எல்லாரும் மாமா மச்சான். இது மாதிரி இந்த 60 நாள்ல இவங்க கட்சி உறுப்பினர்ல ஆரம்பிச்சு எம்எல்ஏ அமைச்சர் முதல் கொண்டு பல பேர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனா இது மேல எல்லாம் விரைந்து ஆக்ஷன் எடுக்காம இந்த அரசை கேள்வி கேட்டாலோ விமர்சனம் பண்ணாலோ வீடு புகுந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? பயமுறுத்துறீங்களா? நீங்க என்னதான் பயமுறுத்தினாலும் இங்க யாரும் பயப்படுறதுக்கு ஆள் இல்ல. ஒரு குரல் அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா 1000 குரல் வெடிக்கும். உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திமுக தொண்டன் இல்ல, திமுக தொண்டன் வீடு ஒரு சாதாரண சின்ன கை குழந்தை கூட பயப்படாது. தாவேக்கோட உறுப்பினராக இருக்கட்டும், விர்ச்சுவல் வாரியா இருக்கட்டும், தாவேக்கோட பொறுப்பாளராக இருக்கட்டும், எல்லாரும் வாய்க்கு வந்தது பேசுறது. ஸ்டாலின் வந்தா அடி விடுவோம், அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்தா மண்டலே விட்டு விடுவோம். சூடா சுண்டலு விஜய் தம்பி மெண்டல் கொடூரமா சாரோட பிராக்டிஸ். விளாத்தி குலத்தை சேர்ந்த திமுக எம்எல்ஏவை இன்னைக்கு நீங்க கைது பண்ணிருக்கீங்க. கடமையில இருந்து இந்த டலக்ஸ் பாண்டியர் என்னைக்குமே தவற மாட்டா சார். ஆனா இந்த தற்குறி அனில் குஞ்சன் நீங்க எப்ப கைது பண்ண போறீங்க? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எதுக்கு ஏப்பா அப்படி மல்லி கட்டிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது கேளு. முன்னாள் முதல்வர், முன்னாள் துணை முதல்வர் 2 பேரையும் வெட்டுவன்றான். இதற்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? உங்க கட்சிக்கார முதல்ல ஒழுங்கா இருக்கானா? உங்க கட்சிக்காரன் எந்த அரசியல் கட்சி தலைவருக்கு மரியாதை கொடுக்கறானா? பேசாம போடா, அவ என்னையவே மரியாதை இல்லாம தான் பேசுவா. நீங்க வந்து பிற கட்சியை சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய கட்சி எப்படி இருக்குன்றத பாக்கணும். முதுகுல ஒரு வண்டி அழுக்க வச்சுட்டு அடுத்த முதுகு சேர்க்க வண்டியா முட்டாள்.
யாருக்குமே பாரபட்சமே பார்க்க மாட்டோம்னு ஒரு மாதிரி விஜய் சைக்கோவாவே மாறிட்டாரு. ஆயிட்டானா ஒரு மெத்தட் ஆக்டர் சார், ஆத்திரமாவே மாறிடுவார் சார். ஒரு மாதிரி அராஜக போக்குல இந்த இன்னைக்கு தாவேக அரசாங்கம் இருக்குங்க. அராஜக போக்குல இருக்குங்க. டேய் டேய் தலைகீழா நடக்காத விழுந்துட போறோம். இன்னொரு 2 மாசம் தான் இருக்கு, அப்புறம் பாத்துக்கலாம். நீ ரவுடியா நான் ரவுடியான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு ஆதவர்ஜனா பேசுறாரு. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி யார் அதிகாரப்படணும் தெரியும்டா உங்களுக்கு. 1000 புடுங்குவேன். உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை விடுறவர் குற்றவாளின்னா உணர்ச்சியை தூண்டுறவர் குற்றவாளி தானே. மார்கண்டேயன் எலும்ப உடைக்கிறேன்னு எப்படி சொல்றாரு? சாலையில் சென்று கொண்டிருக்கும் முதலமைச்சர் எலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொல்லல. பனையூர் புகுந்து முதலமைச்சர் எலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொல்லல. சட்டசபையை பூட்டுனா எலும்பு உடைப்பேன்றாரு. இததான் பெரியவங்க சொல்லுவாங்க, வாயை கொடுத்து உண்ணாக்குறதுன்னு. ஒருத்தன் போகக்கூடாது நீங்க தடுப்பீங்க. உங்க வீடா அது? இல்ல உங்க ஆபீஸா இழுத்து மூடுறதுக்கு? உங்க வீடு எப்பவும் மூடிதான் இருக்கும். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். உங்க பேச்சினுடைய உணர்ச்சியில தூண்டப்பட்டு தான் மார்கண்டேயன் பேசுறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நியாயம் அவரு பக்கத்துல இருக்கு சார். நியாயம் அவன் பக்கம் இருக்கா? அப்போ உங்களுடைய சட்டசபைக்குள்ள நீங்க சட்டசபை இழுத்து பூட்டுனா எலும்ப உடைப்புன்னு சொன்ன வார்த்தையை விட 41 பேரை கொன்னுட்டான்னு சொல்ற அந்த பழி இருக்கு பாத்தீங்களா, அது மோசமான பழி. அது ஒரு கொலை குற்றம். அது ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஆனா நீங்க முதலமைச்சர் மீது அவதூறு பரப்பிட்டான்னு ஒருத்தரை சொல்வதற்கு தாவேக்காக தகுதி இருக்கா? அப்ப எனக்கு இல்லங்கிறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? அப்ப இதுக்கு பண்ற அடக்குமுறை எங்க? நீ நான் சொல்றேன் உனக்கு சவால் விடுறேன். அந்த அரசுக்கு ஆண்மைன்னு ஒண்ணு இருக்குடா, சவால் விடுறேன். அதெல்லாம் இருக்க வேண்டாம் போய் சொல்லியா? எனக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு. இவன் நடத்துற அலுவலகம் இருக்கியா, அந்த அலுவலகத்துக்குள்ள என்ன பண்ணாங்க? நீ வாட்ஸ்அப் குரூப் வச்சு என்ன பரப்புற? பிராத்தல் நடை சார், பிராத்தல். ஆபாசம் மட்டுமே அரசியலா மாத்துற 2 வருஷமா. உன்னை எதிர்த்து எவன் பேசுற ஆபாசமா திட்டு. அவன் வீட்டுல எந்த பெண் குழந்தை இருக்கு அதை ஆபாசமா திட்டு. அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் திட்டு, அவன் தங்கச்சியை ஃபர்ஸ்ட் திட்டு. இதாண்டா விஜயோட அரசியல். இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட கட்சி எங்காவது பார்த்திருக்க முடியுமா? உள்ள விட்டாச்சுன்னா நீங்க மாமா கோவம் வந்துருச்சு. நீ என்ன போலீஸா இல்ல ரவுடியா? நான் போலீஸ் இல்ல, ஒருக்கி. இந்த பிள்ளைகா வேலாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. ஜனம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு. இந்த போலீஸ் ஏசி டிசி அதெல்லாம் பார்க்காது, துணியை உருவிட்டு ஓட விட்டுரும். சிங்கம் களை இறங்கிருச்சு. சார் பேசிங்களா சார்? என்னடி இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? ஓட்டர் ஐடி. இப்போதான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டே போட்டிருக்கேன். ருக்கோ ஜரா சபர் கரோ. 4000 குள்ள கட்டுற எங்களோட கரண்ட் பில் இப்போ 17,000 ரூபாய் வந்திருக்கு. நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை வாத்து விட்டு போயிட்டான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.